வணக்கம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா, பஞ்சதீபாக்கனி சூரணம் அப்படின்னு ஒரு சூரணத்தை பத்தி பார்க்கலாங்க. இதுல என்னென்ன பொருள் சேருது, அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சூரணம் பாத்தீங்கன்னா, அகஸ்திய பெருமான் அவர்களால் சொல்லப்பட்டது. இதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய் மற்றும் ஜீரகம். இது 5 பொருட்கள் சேர்ந்ததுதான் இந்த பஞ்சதீபாக்கனி சூரணம். இந்த சூரணத்தை எல்லாமே சரிசமம் வாங்கிக்கோங்க. ஒரு 25 கிராம்னா எல்லாத்துலயும் 25 கிராம் இருக்கணும். 50 கிராம்னா எல்லாத்துலயும் 50 கிராம் இருக்கணும். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் எளிமையா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை தேவையான வாங்கிட்டு நல்லா கடாயில போட்டு இலவரெல்லாம் வறுத்து நல்லா மிக்சியில போட்டு பொடி பண்ணி ஒரு சூரணம் பண்ணி அது ஒரு வஸ்திரம் நல்லா ஜலிச்சு நீங்க எடுத்து ஒரு டப்பால வச்சுக்கோங்க. இதை பாத்தீங்கன்னா ஒரு வெறுகடி வீதம், அதாவது தேனிலையோ நெய்யிலையோ காலை மாலை 2 வேளை நீங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னா, உஷ்ண ரோகங்கள்ல இருந்து அற்புதமான விடுதலை கிடைக்கும். உஷ்ணம், செரியாமை, மாந்தம், அதாவது வாயு தொந்தரவு, இப்படி பல வகையான நோய்கள் உங்களுக்கு அற்புதமான விடுதலை கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.